இப்படி இவ்வளவு கூட்டம் வருது, இது என்ன அசம்பாவிதங்கள்லாம் ஏற்படாதா, அது செய்யாதா, இது செய்யாதா? பொதுவாக எல்லா இடத்திலுமே அசம்பாவிதங்களுக்குண்டான சாத்தியம் இருக்கு. சாத்தியமற்ற நிலை என்பது இல்லை, அசம்பாவிதம் சாத்தியம் இருக்கு. ஆனால் அதற்காக வேண்டி அந்த வணக்க வழிபாடுகளை என்ன செய்ய முடியாது, நிறுத்த முடியாது. அதற்காக வேண்டி இது சரியில்லை என்று சொல்ல முடியாது, அதற்காக வேண்டி இது கூடாது என்று சொல்ல முடியாது. இப்ப நம்ம ஊருக்கு பயணம் செய்யறோம், நம்ம ஊருக்கு சொந்த ஊருக்கு கிராமத்துக்கு நம்ம இங்க இருந்து சென்னையில இருந்து பயணம் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அதாவது ட்ரெயின்லயோ பிளைட்லயோ கார்லயோ பைக்லயோ எதுலயோ நம்ம பண்றோம். அசம்பாவிதமே நடக்காதுன்னு நம்ம அறுதியிட்டு சொல்ல முடியுமா? இல்ல, சாத்தியம் இருக்குது. அது அந்த அசம்பாவிதங்கள் அங்கங்க நடந்ததுனால நம்ம ஊருக்கு போகாம இருக்கிறோமா, வெளியூருக்கு போகாம இருக்கிறோமா, சம்பாதிக்க போகாம இருக்கிறோமா? இல்ல. அப்போ இதுல அம்சம் என்னன்னு சொன்னா, அசம்பாவிதங்கள் நடக்காத அளவிற்கு அரசாங்கமும் அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். பொதுமக்களும் கண்காணிப்புடனும் ஜாக்கிரதையுடனும் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இப்படி அனைத்திற்கும் பாதுகாப்புள்ள ஒரு சூழலை உருவாக்குவது என்பது அனைத்து பேர்களுடைய கடமையாக இருக்கிறது என்பதையும் நாம் இதில் கவனத்தில் வைத்துக் கொண்டு வணக்க வழிபாடுகளை நாம் என்ன செய்ய வேண்டும், யோசிக்க வேண்டும் என்பதையும் நாம் இந்த நேரத்திலே புரிந்து கொள்ள வேண்டும்.